மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. இன்று உள்ள சூழலில் திமுக கூட்டணியில் இடம்பெற இயலாது என்று சிபிஐயின் மாநில செயலர் மு. வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் நீடிக்கிறதா என்ற கேள்விக்கு இந்த பதிலை அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் மு. வீரபாண்டியன். முன்னதாக 2026 சட்டமன்ற தேர்தலை திமுகவோடு கூட்டணியில் சந்தித்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்களில் வென்றிருந்த நிலையில் தற்போது திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் இல்லை என்று பேசியுள்ளார் சிபிஐ மாநில செயலர் மு. வீரபாண்டியன். தமிழக அரசியல் குழப்பமான அரசியல் சூழல் நிலவுகிறது. நாங்கள் நான் இப்பொழுது அறிவிக்கிற வரை அந்த கூட்டணியில் தான் இருந்தோம், அங்கேதான் வெற்றி பெற்றோம். ஒரு முறைப்படி எங்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு கூடி இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்னால் அத்தகைய சூழலில் நாங்கள் நீடிக்கவில்லை என்று சொல்வதை காட்டிலும் அமைப்பாக கூடி நிர்வாக குழு கூடி எடுத்த முடிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றுள்ள அரசியல் சூழல் காங்கிரஸ் இல்லை, பிசிக அந்த இடத்தில் இல்லை, ஐயோஎல் அங்கே இல்லை, காங்கிரஸ் இருக்கிற இடத்தில் நாங்கள் இந்திய கூட்டணியில் இருக்க மாட்டோம் என்று திமுக சொல்கிறது. இந்த சூழலில் ஒரு தேர்தல் அணி சேர்க்கையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெறுவதற்கு சூழல் இல்லை. எனவே இதை கருத்தில் கொண்டுதான் இத்தகைய முடிவை நாங்கள் எடுக்கிறோம். அவ்வாறு முடிவு எடுக்கிற போது எப்பொழுதுமே ஜனநாயக சக்திகளை நாங்கள் கடந்து சென்று விட மாட்டோம். அங்கே பகைமுரனுக்கு எந்த இடமும் இல்லை. நாங்கள் மீண்டும் அறிவிக்கிறோம், எங்களுக்கான அரசியல் பகைமுரண் கொண்ட ஒரு இயக்கம் பிஜேபி தான். எனவே சூழல் எழுகிற போது உள்ளாட்சி, சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது அந்த சூழலில் நாங்கள் கூடி அணிசேர்க்கைகள் குறித்து நாங்கள் சிந்திப்போம், கட்சி முடிவெடுக்கும். ஆனால் எப்பொழுதும் இடதுசாரிகளுடன் இணைந்து பயணிப்போம். இடதுசாரிகளுடன் அணி சேர்கிற ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து நாட்டு நலனில், பொது நலனில் நாங்கள் பயணிப்போம் என்பதை தெரிவித்தோம். இடைத்தேர்தல் இல்லை, இடைத்தேர்தலில் எங்க நிலை என்பதை நாங்கள் அறிவிக்கிற போது அதற்கான விடை கிடைத்து விடும். ஏன்னா இடைத்தேர்தல் அந்த சூழல் வருகிற போது நெருக்கத்தில் கட்சி கூடி முடிவுகள் எடுக்கும். சார் 10-11 கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இன்றுள்ள அரசியல் சூழலில் ஒரு கூட்டணியில் அணி சேர்ந்து இயங்கும் சூழல் இல்லை. கட்சியினுடைய மத்திய கமிட்டி வழிகாட்டி இருக்கிறபடி எப்பொழுதும் போல் இடதுசாரிகளுடன் இணைந்து நாங்கள் பயணிப்போம். நாட்டின் பொது நலனில், உழைக்கும் மக்களின் கோரிக்கைகளில் ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து நாங்கள் பயணிப்போம். மீண்டும் அழுத்தமாக சொல்கிறோம், திமுக, அதிமுக, தவேக ஜனநாயக சக்தியாக தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதிப்பீடு செய்கிறது. உங்க மொழியில் நீங்கள் அவ்வாறு புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் எங்கள் மொழி ரொம்ப எளிதாக ஒரு பரபரப்பான செய்திக்கு நீங்க சொல்றீங்க. கம்யூனிஸ்ட் கட்சி நான் ஒரு நல்ல மொழி நடையில் நான் சொல்றேன். ஏன்னா மக்கள் நம்மை விட நீங்கள் ஒரு பரபரப்புக்கான வார்த்தையை தேடுகிற போது தமிழில் அடர்த்தியான, மென்மையான, அரசியல் சுமந்த வார்த்தைகளை நான் சொல்றேன். அங்கிருந்து கொஞ்சம் விலகி எங்கள் கேள்விக்கு பதிலுங்கிற மாதிரி நீங்க கேட்குறீங்க. திமுக கூட்டணியில் இன்றுள்ள சூழலில் இடம்பெற இயலாது. போதுமா? இன்றுள்ள சூழலில் திமுக கூட்டணியில் இடம்பெற இயலாது என்று செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார் சிபிஐயின் மாநில செயலர் மு. வீரபாண்டியன். மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222.